மட்டும் இல்ல, வைட்டமின் ஏ நிறைந்த உணவு அப்படிங்கிறதுனால எல்லா வகையிலயும் கண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான பழம் பப்பாளி. மூச்சுக்குழாய் சம்பந்தமான ஒரு பிரச்சனையான ஆஸ்துமா, வேகமா மூச்சிறைப்பு ஏற்படுறது, இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய சில உணவுகள் இருக்கு. அதாவது வரதை தடுக்கக்கூடிய சில உணவுகள். அதுல ஒன் ஆஃப் த உணவு இந்த பப்பாளி. அது இல்லாம கேரட், பூசணி, ஆப்ரிகாட் போன்ற விஷயங்களும் இந்த ஆஸ்துமா பிரச்சனை வரதை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரட்டின் சத்துக்கள், பப்பாளியில் இருக்கக்கூடிய பீட்டா கரட்டின் சத்துக்கள் தான் இதுக்கு காரணம். ஆஸ்துமா தொந்தரவுல இருந்து நம்மள பாதுகாக்கிறதுல. அடுத்து பப்பாளியில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்து எலும்புகளுக்கான சத்து. அதாவது கால்சியம் அப்படிங்கிற சத்து எலும்புகளுக்கு தேவை. அதே சமயம் இந்த கால்சியம் உடம்புக்குள்ள உறிஞ்சப்பட்டு அது எலும்புகளுக்கு உபயோகமா மாற்றக்கூடியது வைட்டமின் கே. இந்த வைட்டமின் கே நிறைந்தது பப்பாளி. இந்த வைட்டமின் கே அதிகமா இருந்தா தான் நம்ம உடம்புல உணவு மூலமா சேர்த்துக்கக்கூடிய கால்சியம் நம்ம எலும்புகளுக்கு போய் சேரும். அந்த வகையில நம்ம எலும்புகளோட உறுதித்தன்மைக்கும் இந்த பப்பாளி முக்கியம். 4வது நன்மை, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பப்பாளி சாப்பிட